ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌதமி விலாக்ஸ். வெளியில் வாசல் கூட்டி விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உப்பு போட்டு வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியும் ஊற வச்சுருந்தேங்க. அதையும் குக்கரில் வச்சுட்டு ரெண்டையும் அந்த சைடு ஒரு அடுப்பில் இந்த சைடு ஒரு அடுப்பில் வச்சுட்டேங்க. அப்புறம் புளி ஊற வச்சுருந்தேன் ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கிட்டேன். அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, தக்காளி போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புளியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருந்தோம் அதெல்லாம் பார்த்திங்களா, அது கூட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டா வச்சுக்கிட்டு அதில் கடுகை போட்டு தாளிச்சிக்கிட்டு வரமிளகாய் தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்ததில் அதில் எடுத்து ஊற்றிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸில் கொதிச்சிடும். அப்புறம் இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் பொரியல் பண்ணலாம். ஒரு கடாயில் பச்சை மிளகாய், கடுகு போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா முட்டைக்கோஸு, அதையும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எப்போவும் ஆட் பண்ண மாட்டேன். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தண்ணியும் காய வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.